சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் சிலவற்றை பார்ப்போம். இளமைக்கால குறும்பு. நரேந்திரன் சிறுவயதிலேயே மிகுந்த துருதுருப்பும் அடக்க முடியாத குறும்பும் கொண்டவனாக இருந்தான். அவனது சேட்டைகளை சமாளிக்க முடியாமல் அவனது தாய் புவனேஸ்வரி, சிவபிரமானையே பிள்ளையாக பிறக்க வேண்டினேன், அவரோ தனது பூதங்களில் ஒன்றை அனுப்பி வைத்துவிட்டார் என்று அடிக்கடி வேடிக்கையாக கூறுவார். நரேனை அடக்க அவனது தாய் ஒரு விசித்திரமான வழியை பின்பற்றினார். அவன் அடங்காமல் விஷமம் செய்யும்போது சிவ சிவ என்று கூறி அவன் தலையில் குளிர்ந்த நீரை கொட்டினால் போதும், அவன் அப்படியே பெட்டிப்பாம்பாக அடங்கிவிடுவான். வீட்டில் தனது சகோதரிகள் இருவரையும் அவன் பெரும் பாடுபடுத்துவான். அவர்களுக்கு தொல்லை கொடுத்துவிட்டு அவர்கள் தன்னை வந்து பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக நேராக ஓடிச் சென்று தெருவோரச் சாக்கடையில் இறங்கி நின்று கொள்வான். அங்கே அவர்கள் வரமாட்டார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அங்கிருந்தபடி சேற்றை வாரி அவர்கள் மீது இறைத்து, இப்போது பிடியுங்கள் பார்க்கலாம் என்று அவர்களைச் சீண்டி வேடிக்கை பார்ப்பான். உணவு விஷயத்திலும் நரேனின் குறும்பு சுவாரஸ்யமானது. பணியாளர்கள் கட்டில் இனிப்புகளை கொண்டு வரும்போது தனக்கு பிடித்த இனிப்பை எடுத்து சுவைத்துவிட்டு மீதியை தட்டிலுள்ள மற்ற எல்லா இனிப்புகளின் மீதும் தூவிவிடுவான். இப்போது எல்லாம் எச்சிலாகிவிட்டது, இனி இதை யார் சாப்பிடுவார்கள் என்று குறும்பு கண்ணால் மற்றவர்களை பார்ப்பான். யாரும் அதை தொடமாட்டார்கள் என்பதால் அந்த இனிப்புகள் அனைத்தையும் அவனே தின்று மகிழ்வான். காவி அணிந்த துறவிகளைக் கண்டால் நரேனுக்கு தனியாத ஆர்வம் ஏற்படும். துறவிகள் வீட்டிற்கு வரும்போது அவன் ஏதேனும் பொருளை எடுத்து அவர்களிடம் கொடுத்து விடுவான் என்பதால் அவனை ஒரு அறையில் வைத்து பூட்டிவிடுவார்கள். ஆனால் அறையில் அடைத்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். ஜன்னல் வழியாக வீட்டிலுள்ள பாத்திரங்களையும் மற்ற பொருட்களையும் துறவிகளுக்காக வீசி எறிந்துவிட்டு ஆனந்தத்தில் குதிப்பான். விளையாட்டின் மீதும் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. குறிப்பாக கோலி விளையாடுவதில் அவன் வல்லவன். தினமும் நண்பர்களின் கோலிகள் அனைத்தையும் அவனே வென்றுவிடுவான். இத்தகைய தீவிரமான விளையாட்டுகளால் தினமும் அவனது ஒரு கால் சட்டை கிழிந்துவிடும். இதனால் அவனது தந்தை விஸ்வநாதர் தினமும் ஒரு புதிய கால் சட்டையை தைத்துக் கொடுப்பதையே வாடிக்கையாக வைத்திருந்தார். இளமைக்கால தியானம். நரேந்திரனுக்கு சிறுவயதிலேயே பெரியவர்கள் கண்களை மூடி தியானம் செய்வதைப் பார்த்து தானும் அதுபோல் செய்ய வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. ஒருமுறை தனது நண்பன் ஹரியுடன் சேர்ந்து ஒரு சீதாராமர் பொம்மையை வாங்கிக் கொண்டு வீட்டின் மாடியறையில் யாருக்கும் தெரியாமல் கதவை தாழிட்டுக் கொண்டு தியானத்தில் அமர்ந்தான். நீண்ட நேரம் குழந்தைகளை காணாததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். சத்தம் கேட்டு ஹரி ஓடிவிட்டான். ஆனால் நரேன் மட்டும் தன்னை மறந்த நிலையில் அசைவற்று அமர்ந்திருந்தான். அவரை உலுக்கித்தான் சுயநினைவுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. அப்போது 7 வயதேயான நரேன், ஏன் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள், என்னை தனியாக விட்டுவிடுங்கள் என்று முதிர்ச்சியான குரலில் கூறியது அனைவரையும் திகைக்க வைத்தது. மற்றொரு சமயம் ஒரு வண்டியோட்டி திருமண வாழ்க்கை பயனற்றது என்று கூறியதை கேட்ட நரேன், திருமணம் செய்து கொண்ட ராமரை நான் எப்படி வணங்குவது என்று அழுதுகொண்டே தன் தாயிடம் முறையிட்டான். அதற்கு அவரது தாய் சமயோசிதமாக, நீ ராமனை வணங்க வேண்டாம், தியாகமூர்த்தியான சிவபெருமானை வணங்கு என்று கூறினார். உடனே நரேன் தான் வைத்திருந்த சீதாராமர் பொம்மையை எறிந்துவிட்டு சிவபெருமான் சிலையை வாங்கி அதன் முன் தியானம் செய்யத் தொடங்கினான். ஒருமுறை பெரியவர் ஒருவர், நெடுங்காலும் தியானம் செய்தால் தலைமுடி வளர்ந்து ஆலம் விழுதுகளைப் போல் பூமிக்குள் செல்லும் என்று கூற, அதை அப்படியே நம்பிய நரேன் தியானத்தில் அமர்ந்து அவ்வப்போது தனது முடி பூமிக்குள் செல்கிறதா என்று பின்னால் திரும்பி பார்த்து கொண்டான். நரேனின் தியான உறுதியை சோதிப்பது போல ஒரு சம்பவம் நடந்தது. அவன் நண்பர்களுடன் தியானம் செய்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு கருநாகப்பாம்பு அங்கே வந்தது. பாம்பை கண்ட நண்பர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். ஆனால் நரேன் எதையும் அறியாமல் சிலையாக அமர்ந்திருந்தான். பாம்பு அவன் முன் படமெடுத்து ஆடிவிட்டு தானாகவே சென்றுவிட்டது. பின்னர் நரேனிடம் இது குறித்து கேட்டபோது, நான் பாம்பை பார்க்கவில்லை, அது வந்தது எனக்கு தெரியாது, விவரிக்க இயலாத ஆனந்தத்தை என் மனதிற்குள் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் என்று பதிலளித்தான். இவ்வாறாக தனது பிஞ்சு வயதிலேயே ஆழ்ந்த அக உணர்வு நிலையை அடையும் ஆற்றல் நரேனிடம் இயல்பாகவே குடிகொண்டிருந்தது. நரேந்திரனின் பள்ளிப்பருவத் துணிச்சல். நரேந்திரனிடம் சிறுவயதிலேயே அநீதியைக் கண்டு பொங்கும் குணமும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் இருந்தது. பள்ளியில் ஒருமுறை ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தபோது நரேன் தன் நண்பர்களுடன் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தான். இதை கவனித்த ஆசிரியர் கோபமடைந்து நரேன் உட்பட அனைவரையும் எழுப்பி தான் அதுவரை நடத்திய பாடத்திலிருந்து வரிசையாக கேள்விகளை கேட்டார். நண்பர்கள் யாரும் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நின்றபோது
நரேன் மட்டும் ஆசிரியர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளித்தான். உண்மையில் நரேன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனது ஒரு பகுதி மனம் ஆசிரியரின் பாடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தது. நரேன் சரியாக பதிலளித்ததால் ஆசிரியர் அவன் பேசவில்லை என்று நம்பி அவனை அமரச் சொன்னார். ஆனால் நரேன் அமர மறுத்து, நானும் பேசினேன் ஐயா, அதனால்தான் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நிற்கிறேன் என்று ஆசிரியரிடமே தன் தவறை நேர்மையுடன் ஒப்புக்கொண்டான். மற்றொரு சமயம் நரேன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நாடக பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு பெரியவர் மாணவர்களை அங்கிருந்து கலைப்பதற்காக, இந்த கட்டிடத்தில் ஒரு பெரிய பிரம்மராட்சஸ் இருக்கிறது, அது மரத்தில் ஏறுபவர்களின் கழுத்தை முறித்துவிடும் என்று பயமுறுத்தினார். நண்பர்கள் அனைவரும் பயந்து ஓடிவிட்டனர். ஆனால் நரேன் மட்டும் பயப்படாமல் அதே மரத்தில் ஏறி தலைகீழாக தொங்கி விளையாடினான். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த நண்பர்களிடம், அந்த பெரியவர் சொன்னது பொய், பேய் என்பது உண்மையாக இருந்தால் இத்தனை நேரத்திற்கு அது என் கழுத்தை முறித்திருக்க வேண்டும், எதையும் நேரில் ஆராயாமல் பயப்படக்கூடாது என்று தைரியமாக கூறினான். இத்தகைய துணிச்சலும் எதையும் பகுத்தாய்ந்து பார்க்கும் குணமுமே அவனது ஆளுமையின் அடித்தளமாக அமைந்தன. சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் சிலவற்றை பார்ப்போம். நரேந்திரனின் நினைவாற்றல். நரேந்திரனிடம் சிறு வயதிலேயே ஒருமுறை கேட்ட அல்லது படித்த எதையும் அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளும் ஏகசந்த கிராகி, அதாவது ஒருமுறை கேட்டாலே நினைவில் நிறுத்துபவர் என்ற அபார ஆற்றல் இருந்தது. பள்ளியில் ஒருமுறை ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது நரேன் தன் நண்பர்களுடன் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தான். இதை கவனித்த ஆசிரியர் கோபமடைந்து நரேன் உட்பட அனைவரையும் எழுப்பி தான் அதுவரை நடத்திய பாடத்திலிருந்து கேள்விகளை கேட்டார். நண்பர்கள் யாரும் பதில் சொல்ல முடியாமல் திணறியபோது நரேன் மட்டும் ஆசிரியர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளித்தான். உண்மையில் நரேன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனது ஒரு பகுதி மனம் ஆசிரியரின் பாடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தது. நரேன் சரியாக பதிலளித்ததால் ஆசிரியர் அவன் பேசவில்லை என்று நம்பி அவனை அமரச் சொன்னார். ஆனால் நரேன் அமர மறுத்து, நானும் பேசினேன் ஐயா, அதனால்தான் தண்டனையை ஏற்றுக்கொண்டு நிற்கிறேன் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டு நேர்மையுடன் நின்றான். மற்றொரு முறை நரேன் ஒரு பெரிய ஆங்கில அகராதியை, டிக்ஷனரியை எடுத்து படித்துக் கொண்டிருந்தான். அவனது தந்தை விஸ்வநாதர் இதைக் கண்டு, நீ என்ன இந்த புத்தகத்தையா படிக்கிறாய், இதை படித்து உனக்கு என்ன புரியப் போகிறது என்று கேட்டார். அதற்கு நரேன், அப்பா, நான் இதில் ஜி என்ற எழுத்து வரையுள்ள அனைத்து வார்த்தைகளையும் படித்து மனப்பாடம் செய்துவிட்டேன் என்று கூறி தந்தை கேட்ட கடினமான வார்த்தைகள் அனைத்திற்கும் உடனுக்குடன் சரியான அர்த்தத்தை கூறி அவரை வியப்பில் ஆழ்த்தினான். மேலும் தனது பள்ளி பாடப்புத்தகங்களை ஒருமுறை வாசித்தாலே அதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தும் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் புத்தகத்தை புரட்டுவான். ஆனால் வகுப்பில் எப்போதும் முதல் மாணவனாக திகழ்ந்தான். இத்தகைய அசாத்திய நினைவாற்றலே பின்னாளில் அவர் உலக புகழ்பெற்ற சொற்பொழிவுகளை புத்தகங்களின் உதவியின்றி நிகழ்த்த பெரும் துணையாக இருந்தது. நரேந்திரனின் விளையாட்டு ஆர்வமும் சாகசங்களும். நரேந்திரன் சிறுவயதிலிருந்தே படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டிலும் அதீத ஆர்வம் கொண்டவனாக திகழ்ந்தான். அவனது உடல் வலிமையும் சுறுசுறுப்பும் அவனை மற்ற சிறுவர்களிடமிருந்து தனித்துக் காட்டின. விளையாட்டு ஆர்வம். நரேனுக்கு ஓடிப்பிடித்து விளையாடுவதென்றால் அத்தனை பிரியம். குறிப்பாக கோலி விளையாடுவதில் அவன் ஒரு சக்கரவர்த்தியாகவே இருந்தான். ஒவ்வொரு நாளும் விளையாடி முடிக்கும்போது அவனது நண்பர்கள் கொண்டு வந்த கோலிகள் அனைத்தும் நரேனிடம் வந்து சேர்ந்துவிடும். அந்த அளவுக்கு குறி தவறாமல் கோலி அடிப்பதில் அவன் வல்லவன். இதைத் தவிர உயரம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம், கபடி, கண்ணாமூச்சி மற்றும் குத்துச்சண்டை போன்ற உடல் வலிமை தேவைப்படும் அனைத்து விளையாட்டுகளிலும் அவன் முன்னணியில் இருந்தான். இத்தகைய தீவிரமான விளையாட்டுகளால் தினமும் அவனது ஒரு கால் சட்டை கிழிந்து போகும். அவனது தந்தை தினமும் ஒரு புதிய சட்டையை தைத்துக் கொடுப்பார். அறிவியல் ஆர்வம் கலந்த விளையாட்டு. வளர வளர வெறும் விளையாட்டுகளில் மட்டும் அவனது கவனம் நிற்கவில்லை. அறிவியல் பூர்வமான கருவிகளை செய்வதிலும் அவன் ஆர்வம் காட்டினான். தானே சிறு பொம்மை ரயில் வண்டிகளை செய்வது, எரிவாயுவால் இயங்கும் சிறு கருவிகளை உருவாக்குவது என அவனது விளையாட்டு நேரங்க பயனுள்ளதாகவும் அமைந்தன. அக்காலத்தில் கல்கத்தாவில் பிரபலமாக இருந்த சோடா குளிர்பானம் தயாரிப்பதை கூட ஒரு விளையாட்டாக செய்து பார்த்து மகிழ்வான். சாகச மனப்பான்மை. நரேனிடம் இயல்பாகவே தலைமை பண்பு இருந்தது. ஒருமுறை அவனது நண்பர்களுடன் ஜிம்னாஸ்டிக்ஸ் உடற்பயிற்சி கற்கச் சென்றபோது அங்கே ஒரு பெரிய இரும்புத்தடி விழுந்து ஒரு சிறுவன் காயமடைந்தான்.
மற்றவர்கள் பயந்து ஓடியபோது நரேன் மட்டும் பதறாமல் தனது துணியை கிழித்து காயம்பட்ட சிறுவனுக்கு கட்டுப்போட்டு அவனை தோளில் சுமந்து சென்று மருத்துவரிடம் சேர்த்தான். இத்தகைய துணிச்சலும் பிறருக்கு உதவும் குணமும் அவனது சாகச பயணங்களுக்கு ஆரம்பமாக அமைந்தன.